படைகளின் ஆண்டவராகிய இறைவா, எம் தலைவர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் ஜெபிக்கிறோம். தலைமை பொறுப்பில் உள்ள அவர்கள் அனைவரும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தாங்கள் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும், திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நன்கு செயல்படுத்த உம் ஆசீர்வாதங்களை அளிக்க வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, எம் மூத்த தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்த எம் தமிழக தலைவர்களை ஆசீர்வதியும். தன்னலமின்றி பிறருக்காக வாழ்ந்த அவரை போல அனைவரும் வாழவும், மக்களின் முன்னேற்றம் ஒன்றையே தனது பணியாக நினைத்து பல ஆயிரம் கணக்கான பள்ளிகளை திறந்து மக்கள் கல்வி கற்கவும், அணைகள் பல கட்டி தண்ணீர் வசதிகள் செய்து கொடுத்து விவசாயிகள் தங்கள் விவசாய தொழிலில் முன்னேறவும், தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட மாமனிதரை போல எல்லா தலைவர்களும் பணிபுரிய உம் அருளை கொடுத்தருளும். கருணையே உருவான இறைவா, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு எடுக்கும் எல்லா திட்டங்களையும் ஆசீர்வதியும். சிறப்பாக முதல்வரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகிய இவைகளை நேர்மையுடன் நன்கு செயல்படுத்தி மாணவர்கள் பெண்களின் வாழ்வு வளம் பெற்று அதன் வழி எம் நாடு முன்னேற்றம் அடைய எல்லா அதிகாரிகளும் இணைந்து செயல்பட நீர் உதவி புரிந்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, கல்லூரிகளில் தங்களின் மேற்படிப்பை தொடரும் இளம் பெண்கள் இளைஞர்கள் அனைவரும் அரசு கொடுக்கும் சலுகைகளை உதவிகளை பெற்று தங்களின் மேற்படிப்பை தொடரவும், தனியார் நிறுவனங்களில் படிக்கும் இளைஞர்களுக்கும் தேவையான எல்லா சலுகைகளும் உதவிகளும் கிடைத்து பொருளாதார நெருக்கடிகளினால் பாதிக்கப்படாமல் படிப்பில் கவனம் செலுத்தி நன்கு படித்து முன்னேற உம் ஆவியின் வரங்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். அன்பின் இறைவா, மக்கள் தங்கள் வாழ்வில் பிறரால் பாதிக்கப்படும் பொழுது, இழப்புகளை சந்திக்கும் பொழுது பிறரை கொலை செய்வதற்கும் துணிந்து விடுகின்றனர். கொலை செய்தவரை பழிவாங்க மற்றொரு கொலை என ஆங்காங்கே இப்படிப்பட்ட செயல்கள் தொடர்கின்றன. இறைவா, இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எம் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்தி அருளும். அனைவரையும் ஆட்சி செய்யும் இறைவா, எமது சமுதாயத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பிறரன்பும் நீதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து மக்கள் அனைவரும் நிம்மதியுடன் சுமூகமான சூழலில் வாழ நீரே உடனிருந்து அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.